வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். மண்ணோடு போராடி மரமாகும் விதையைப் போல வாழ்க்கையோடு போராடி வெற்றி அடைய வேண்டும். 2026ஆம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் தாங்க. நீங்கள் 2025 பார்த்த கஷ்டங்கள், தாமதங்கள், நிறைய பேரோட நம்பிக்கை துரோகங்கள், இது எல்லாம் 2026 முதல் மாதத்திலேயே காணாமல் போகும், தவிடு பொடி ஆகிடும். இது உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றப்போகிற கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய ஆண்டு. இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக கேளுங்க. உங்களுக்கான அடுத்து 12 மாதம் மாற்றங்கள், அதிர்ஷ்ட மாதம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்கள் எதிர்காலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மேச ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு எமோஜியை ஃபயரை போட்டு விடுங்க. இந்த வருடம் உங்கள் ராசி எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் பர்சனலாக எக்ஸைட்டாக இருக்கேன். இந்த வீடியோ எண்டில் 2026 லக்கி கைடன்ஸ் கொடுக்குறேன். அதுக்காக லாஸ்ட் வரையும் ஸ்டே பண்ணி பாருங்கள். 2026 உங்களுக்கான கீவேர்டு என்னன்னு தெரியுமா? ரீபில்ட், ரைஸ், வெற்றி. இதுதான் உங்கள் கீவேர்ட். 2025 இருந்த ஸ்லோ எனர்ஜி முழுக்க கட் ஆகும். ஜனவரி 15 முதல் வேலைகளில் வேகம் எடுக்கும். அதிர்ஷ்ட திசை நார்த் அண்ட் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. 2026 உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் பீக்கில் இருக்கும். ஃபினான்ஷியல் லக்கு பிப்ரவரி, மார்ச், மே, ஆகஸ்ட்டு இது போன்ற மாதங்களில் ஸ்ட்ராங்காக கேஷ் ஃப்ளோ ஆகும். முக்கிய செய்தி என்னென்னா, உங்கள் பாஸ்ட்டில் யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ 2026 எல்லாமே அக்செப்ட் ஆகும். கெரியரில் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வின்னர் இயராக இருக்கும். ப்ரொமோஷன், புதிய வேலைவாய்ப்புகள்லாம் பிப்ரவரி, மார்ச்சில் ஆரம்பிக்கும். லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும். ஃபாரின் கம்பெனியில் கால் ஆஃபர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட்டில் நடக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சா இதுதான் பெஸ்ட்டு இயரு. மறக்காமல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 2026 மேஷ ராசிக்காரங்க பண அதிர்ஷ்டம் டாப் லெவலில் இருக்கும். எதிர்பார்க்காத மணி கெயின் இருக்கும். மார்ச் மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். மே, அக்டோபரில் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குட் நியூஸ் வரும். அதே மாதிரி முக்கியமாக சைடு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். சேவிங் மைண்ட் செட் டெவலப் ஆகும். இவ்வளோ நன்மை இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன், செப்டம்பர் மாதத்தில் ஒரு பெரிய செலவு வரலாம். கவலைப்படாதீங்க, அது நல்ல விஷயத்துக்காக தான். லவ் லைஃப் எப்படி இருக்குன்னா, முடங்கி இருந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் க்ளோ அப் ஆகும். சிங்கிளாக இருந்தால் ஏப்ரல், ஜூலையில் நியூ லவர் என்ட்ரி இருக்கும். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பரில். அரசு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். வீட்டில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய குட் நியூஸ் இருக்குது. அதே மாதிரி 2026 ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும், சண்டை குறைவாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் எனர்ஜி லோவாக இருக்கும். ஏப்ரல், மேல ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்கும். அக்டோபரில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுகர் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டராச்சும் நடங்க. அதே மாதிரி ரிஸ்கி டிசிஷன் அவாய்ட் பண்ணுங்கள். ஜனவரி 2லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி செப்டம்பர் 9லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு லக்கி கலர் ரெட்டு, கோல்டு. லக்கி டே செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. லக்கி நம்பரு 3 மற்றும் 9. லக்கி ஐட்டம் காப்பர் காயினை பர்ஸில் வச்சுக்கோங்க. உங்கள் 2026 கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி 2026 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, அப்படி ஏதாச்சும் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கிளியராகவும் பவர்ஃபுல்லாகவும் உங்கள் ராசிக்கான மந்த்லி மற்றும் இந்த மாதிரி கிளியராகவும் பவர்ஃபுல்லாகவும் நான் உங்கள் ராசிக்காக மந்த்லி பலன், அதாவது மாத பலனும் மற்றும் தினமும் போடக்கூடிய உங்கள் எதிர்காலம் ஃபேமிலிக்கு சேரணும்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். 2026 உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு முன்னாடி போங்க. உங்கள் எதிர்காலம் தான் உங்கள் வாழ்க்கையோட வழிகாட்டி. அதே மாதிரி 2026 மேச ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள். சிவபெருமானையும் அனுமானையும் தவறாமல் வழிபடுங்க. ஒவ்வொரு 3வது மாதமும் பெண் குழந்தைகளை வணங்கி அவர்களின் ஆசைகளை பெறுங்க.
கோவிலில் பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்யுங்க. 2026 உடல் நலம் மற்றும் கல்வி எப்படி இருக்கும், வணிகம் அல்லது வேலையில் எப்படி பலன் கிடைக்கும். இந்த ராசி பலன் 2026ஆம் ஆண்டு உங்கள் நிதி வாழ்க்கை, காதல், திருமணம், திருமண வாழ்க்கை, வீடு போன்றவற்றுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். 2026இன் கிரக பயிற்சிகள் அடிப்படையில் உங்களுக்கு பரிகாரங்களையும் வழங்குவோம். எனவே இப்போது நாம் முன்னேறி மேசராசிக்காரர்களுக்கு என்ன கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியாக 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக படிக்கிறதுல சிக்கல்கள் நேரிட வாய்ப்புண்டு. பாடங்களில் கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் முயற்சிப்பதனால் வெற்றி அடைய வாய்ப்பு அதிகரிக்கும். மேசராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, வணிக கண்ணோட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கடின உழைப்பு ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டு சிறிய அளவு பின்தங்கலாம். ஆனால் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்ப வியாபாரத்துறையில் பலன்களை பெற சிறிதளவு வாய்ப்பில்லை. மேசராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னா, தொழில்துறையில் நீங்கள் சராசரி பலன்களை பெறுவீர்கள். எனவே வருமானம் மற்றும் சேமிப்புக்கு நேரம் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஆண்டு எந்த கிரகத்தின் ஆதரவும் இல்லாததால் உங்களுக்கு எதிர்பாராத பலன்களை கிடைக்க வாய்ப்பில்லை. மேசராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 5 வரை கேது 5வது வீட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் மற்றும் உறவில் பரஸ்பர தவறான புரிதலை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் துணை உங்களை சந்திக்கும் எதையும் நீங்கள் செய்யாவிட்டால் கேது உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார். உங்கள் விசுவாசத்தை பேணுங்கள். ஏன்னா இதை செய்வதன் மூலம் காதல் உறவில் நிலைத்திருக்கும். அதே மாதிரி மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னா, திருமணத்திற்கு தகுதியான மேசராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் ஜூன் 2 வரை 7வது வீட்டில் குருவின் செல்வாக்கு திருமணத்திற்கு உதவியாக இருக்கும். இருப்பினும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை திருமண தொடர்பான விஷயங்கள் குரு உங்களுக்கு சாதகமான அல்லது பாதகமான பலன்களை தராது. ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை மற்றும் அதன் பிறகு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குருவின் பெயர்ச்சி உங்களை திருமணம் செய்து கொள்வதில் முழுமையாக ஆதரிக்கும். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்னா, இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். 2வது வீட்டு அதிபதியான சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் 2வது வீட்டின் மீது சனியின் பார்வை தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தேவையற்ற பிடிவாதத்தில் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். மேசராசிக்காரர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, மேசராசிக்காரர்களுக்கு 7வது சனி நடக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மேசராசிக்காரர்களுக்கு 7வது சனி முதல் கட்டம் நடக்கிறது. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டில் மேசராசியின் நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும். 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக சராசரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு மேசராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நிறைய கேட்குறீங்க. மேசராசியின் காதல் வாழ்க்கை கலவையான பலன்களை தரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 1000 லைக் வரட்டும். புத்தாண்டு மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன். ஒரு ராசி தனிப்பட்டு இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும். நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசாக சொல்கிறீங்க, போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026ஓட கிரக பயிற்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.